இந்த 2026ல நீங்க ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி அந்த யூடியூப் சேனல் மூலியமா மாசம் மாசம் ஒரு 2 லட்சம் ரூபாய் வருமானம் வாங்க முடியுமா? முடியுங்க. அதாவது இந்த ஒரு 5 விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானதுதான். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய காம்படிஷன் அப்படின்றது இருக்கிறாங்களே, அது எப்படிங்க நம்மளால முடியும்? அவங்கவுங்களாம் பெரிய பெரிய கேமரா வச்சிருக்கிறாங்க, அவங்கவுங்களாம் பெரிய பெரிய எடிட்டர் வச்சிருக்கிறாங்க. அவங்க வைக்கக்கூடிய தம்ப்நெயில் பார்க்கும்போதே நமக்கு கிரிட்டுன்னு வருது. இந்த மாதிரிலாம் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட யூடியூப்ல ஒரு நாளைக்கு ஒரு இப்ப வரைக்கும் நான் சொல்றேன், நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 50 லட்சம் வீடியோக்கு மேல அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்களாம் ஒரு நாளைக்கு. பல மில்லியன் ட்ரில்லியன் கிரியேட்டர் அப்படின்றது இருக்கிறாங்க. ஆனா அப்படி இருந்தாலும் நீங்க போடுற வீடியோவை நீங்க பெருசா பார்க்க கூடாது. நீங்க உங்க சர்க்கிள்ல பாருங்க, நீங்க எத்தனை ஆடியன்ஸை குறி வைக்கிறீங்க? அதாவது உங்களுடைய தமிழ் ஆடியன்ஸ், அல்லது உங்களுடைய இங்கிலீஷ் ஆடியன்ஸ், அல்லது உங்களுடைய ஹிந்தி ஆடியன்ஸ், இல்ல தெலுங்கு ஆடியன்ஸ், மலையாளம் ஆடியன்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கான ஆடியன்ஸ் தான் நீங்க குறி வைக்க போறீங்க. நீங்க உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் யோசிக்காதீங்க. நீங்க என்ன கண்டென்ட் போடுறீங்க, அந்த கண்டென்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எப்படி அதை டெடிக்கேட்டடா கொடுக்குறீங்க அப்படின்றத யூடியூப் பார்க்கும். ஸோ இந்த இடத்துல நான் அடிக்கடி சொல்லிட்டேன், நான் என்னன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அது முழுக்க முழுக்க பார்ஷியாலிட்டி பார்க்கறது கிடையாது. இவன் பாரு நிறைய வச்சிருக்கான், இவன் பாரு கம்மியா வச்சிருக்கான், இப்ப இருக்கிறது அப்படிதான் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது அல்கரிதம் வந்ததுல இருந்து இது என்ன செய்யுதுன்னா, ஸோ இது முழுக்க முழுக்க ஒவ்வொரு கிரியேட்டரையும் அவங்க போடக்கூடிய எஃபர்ட்டை தான் பார்க்குதோ தவிர, இது அவங்க என்ன கேட்டகரி, அதாவது அவங்க என்ன மாதிரி ஆட்கள், இந்த மாதிரி அப்படிலாம் பார்க்கறது கிடையாது. மனுஷங்க மட்டும்தான் அதெல்லாம் பார்ப்பாங்க. அதனால கவலையே படாதீங்க. இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. இந்த 5 விஷயம் அப்படின்றது உங்க கைக்குள்ள இருக்கு அப்படின்னா உங்களாலையும் யூடியூப்ல லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ண முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல் விஷயம், நான் ஓடுறேன்னா சும்மா கண்ணை கட்டிக்கிட்டு நான் பாட்டுக்கு எங்கேயாவது ஓட முடியாது இல்லைங்களா? அப்ப நான் என்ன செய்யணும்? நான் இங்க இருந்து 1 கிலோமீட்டர் ஓட போறேன், இங்க இருந்து 2 கிலோமீட்டர் ஓட போறேன் அப்படின்ற எனக்கு ஒரு இலக்கு இருக்கணும். அப்போ என்னுடைய யூடியூப் சேனல் அப்படின்றது எந்த ஆடியன்ஸுக்கு பொருத்தமானது? நான் முக்கியமான விஷயத்த சொல்லுவேன். நான் நம்மளுடைய ஆடியன்ஸ், அதாவது நீச், இதை மட்டும் நம்ம சரியா தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வேற லெவல்ல க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்கலாம். நீங்க இப்ப யோசிக்காதீங்க. அதாவது இப்ப நான் ஒரு வீடியோ போடுறேனே, அந்த வீடியோ வியூஸே போக மாட்டேங்குது, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. உங்களை மாதிரியே டாப் 5 சரவணன் அவர்கள் பாத்தீங்கன்னா இப்ப சரவணன் டீ கோடுன்னு பண்ணியிருக்காரு. அவரும் இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மோட்டிவேஷனல் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் அது அப்கிரேட் அப்படின்றதுக்குள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய யூடியூப் சேனல்கள் எடுத்துக்கலாம். நீங்க இர்ஃபான் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவர்லாம் இங்கிலீஷ் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருந்தாரு, மூவி ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த குக்கிங் ரிவ்யூ, அதுக்கப்புறம் இப்ப மாறலிங்களா காலப்போக்கில், அதுதான். இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய ஜேர்னரை மாத்திருக்காங்க. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. ஸோ ஆனா உங்களுக்கு முக்கியமானது என்னன்னா, அவங்களுக்கு வியூஸ் போகுது, அப்ப அந்த கண்டென்ட் எடுத்து பண்ணலாம். அது கூடவே கூடாது. அதாவது உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க எதை சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? குக்கிங் பண்றதை சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா, அல்லது நீங்க ஏதாவது மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறீங்க? இந்த ஃபினான்ஷியல் சொல்லிக் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? ஃபினான்ஷியல் நீங்க சொல்லிக் கொடுக்குற விஷயம் பண்ண போறீங்கன்னா டிஸ்க்ளைமர் போட்டுறணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுடைய கண்டென்ட் எதை ஃபேஸ் பண்ணது அப்படின்றத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுல உங்களுக்கு கிளியர் விஷன் கிடைச்சிருச்சுன்னா வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இங்க என்ன பண்றேன், ஸோ இங்க முழுக்க முழுக்க யூடியூப் சம்பந்தப்பட்டது மட்டும் தான் போடுறேன் நான். ஸோ எனக்கு கிளியரா தெரியும் இந்த கண்டென்ட்ல இந்த சேனல்ல இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாமே யூடியூப் ரிலேட்டா இருக்கக்கூடியவங்க. ஸோ அதனால நான் இவங்களுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போட்டால் அது வியூஸ் போகும். ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் கம்மி தான். பட் அந்த சப்ஸ்கிரைப்ல நம்ம 1000-2000 வியூஸ் அப்படின்றது எடுக்கிறோம் அப்படின்னாலே அது பெரிய விஷயம். ஏன்னா தேவையானவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால உங்களுடைய கண்டென்ட் குக்கிங்கா, காடா, இல்ல டிவோஷனலா, இல்ல நம்ம ஏதாவது நீங்க ஃபார்மிங் பண்ண போறீங்களா, இல்ல என்ன கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட்டை முதல்ல தேர்ந்தெடுத்து அதுல உங்களுடைய ஃபோக்கஸை செலுத்துங்க. இரண்டாவது, இந்த ரிக்வயர்மெண்ட் அப்படின்றதுங்க. ஸோ இங்கதான் நம்ம தடுக்கி விழுந்துடுறோம். என்ன பண்றோம்னா, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு நல்ல கேமரா வேணும், எனக்கு ஒரு நல்ல ட்ரைபாட் வேண்டும், அல்லது இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஹேண்ட் கேமரா வந்துச்சு பாத்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு கேமரா வேணும் அப்படின்ற மாதிரி சில ரிக்வயர்மெண்ட் அப்படின்றது வைக்கிறாங்க. ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் சில கிரியேட்டரை நீங்க பார்த்துருக்கலாம், பல கிரியேட்டரை நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ பல கிரியேட்டருமே அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில், ஏன்னா இர்ஃபானே நீங்க எடுத்துக்கோங்க, ஏன்னா அவர் கொஞ்சம் ஃபேமஸாக தான் சொல்றேன் நான், மதன் கௌரி அவரே எடுத்துக்கோங்க. இப்பதான் அவர் ஸ்டூடியோ, ஆஃபீஸ் இந்த மாதிரிலாம் செட்டப் பண்ணி வச்சிருக்கிறார். இதுக்கு முன்னாடி எல்லாம் பின்னாடி வெறும் பேப்பரை மட்டுமே ஒட்டி வீடியோ போட்டவர் அவர்லாம். ஸோ ஆடியன்ஸ் எதை பார்ப்பாங்கன்னா, நீங்க வீடியோல கிளாரிட்டி கொடுங்க, குவாலிட்டி கொடுங்க, எல்லாமே பண்ணுங்க. ஆனா முக்கியமா ஆடியன்ஸ் உங்களுடைய ஆடியோவை கேட்பாங்க. ஸோ நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது பார்ப்பாங்க.
வீடியோ அதுக்குன்னு பிளரா வர மாதிரி நம்ம வந்து அந்த காலத்துல வந்து அப்லோட் பண்ண போறது கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்லயே நல்ல குவாலிட்டியான வீடியோஸ் அப்படின்றது எடுக்க முடியும். என்ன கொஞ்சம் லைட் செட்டப், இப்ப நானே லைட் செட்டப் வைக்கல, பின்னாடி இருக்குங்க பாருங்க, அதெல்லாம் போடல. ஏன்னா வந்து அது ஜங்ஷன் பஸ் தனியா அடிக்கணும், இப்போதைக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்படின்றதுனால அது பண்ணல. ஸோ ஆப்போசிட்ல சன்லைட் வெளிச்சத்துல தான் இப்போ நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இவ்வளவுதான். அதாவது ரெக்யர்மெண்ட் அப்படின்றது நமக்கு என்ன முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டாண்டு, ஒரு மொபைல் ஸ்டாண்டோ நீங்க வாங்கிக்கோங்க. அது ஒரு 700 800 வரும். நான் வேணா கீழே லிங்க் கொடுக்குறேன், நல்ல கம்மியான ரேட்ல நல்லா இருக்கிற மாதிரி கொடுக்குறேன். அதுக்கடுத்து ஒரு ரிங் லைட் அப்படின்றது வாங்கிக்கோங்க. ஆனா இது உங்களுடைய கண்டென்ட்டை பொறுத்து மாறும். இப்படி உட்காந்து பேச போறீங்கன்னா இதெல்லாம் ஓகே தான். அப்படி இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த கிம்பிள், அதாவது வந்துட்டு நம்ம இந்த கிம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா 5000 6000 இருக்கு. ஏன்னா அந்த ஸ்டேபிலிட்டி கிடைக்கணும், நீங்க எடுத்து விளாக்லாம் பண்ண போறீங்கன்னா. ஸோ அது நீங்க வாங்கிக்கலாம். அப்படி இல்லையா, நீங்க வந்துட்டு நல்ல ஒரு ஹேண்ட் கிரிப் அது நான் கொடுக்குறேன் நான். ஸோ நல்ல ஒரு வந்து கையில ஹோல்ட் பண்ற மாதிரி நல்ல குவாலிட்டியா இருக்கிற மாதிரி ஒன்று கீழே கொடுக்குறேன், நீங்க அதை போய் பாருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படி வந்து கிரிப்போட நீங்க வந்துட்டு அது இருக்கும். ஸோ அதை நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்துட்டு சில விஷயங்கள் கிடைச்சா போதும். மைக் எல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 700 உங்களுக்கு எப்படி கேக்குது, சும்மா நறுக்குன்னு கேக்குதுங்களா? ஸோ 700 அவ்வளவுதான். இது மட்டும் பண்ணாலே போதுங்க. ஒரு பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணணும். ஸோ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல நீங்க வந்துட்டு உங்களுடைய சேனலுக்கு ஒரு பேரு, உங்க சேனலுக்கு ஒரு லோகோ, உங்க சேனலுக்கு ஒரு ஆர்ட், உங்க சேனலுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஸோ உங்க சேனலுக்கு தனி கேட்டகரி, இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றபடி நீங்க வச்சுட்டு இருக்கிற போன்லயே வந்து வீடியோ எடுத்துக்கலாம். இந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்றதெல்லாம் ஃப்ரீயாவே நிறைய இருக்குது. என்ன லோகோ வரும், அது என்ன, நான் இப்போ வந்துட்டு கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். மாசம் வந்துட்டு 600 வந்துட்டு அதுக்கு பேமெண்ட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம். பிக்சார்ட் வந்துட்டு அதுக்கு ஒரு 200 250 வரும். ஸோ அது வந்து கம்ப்ளைண்ட் எடிட் பண்றதுக்கு அது நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது மட்டும் பண்ணாலே போதும். ஆனா ஆரம்ப காலகட்டத்தில் நீங்க காசு கொடுத்து பண்ணாம ஃப்ரீ வெர்ஷன் இருக்கும், அதை பண்ணுங்க. ஏபிகே ஃபைல்லாம் டவுன்லோட் பண்ணிடாதீங்க. அந்த அதாவது பிரைம் அன்லாக்கு, ப்ரீமியம் பேக்கேஜ் அன்லாக் பண்றது அப்படின்ற மாதிரி அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அதிகமாக வர அந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப லென்த்தா எல்லாருமே வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது. இந்த வீடியோவை நீங்க மேக்சிமம் எதுக்காக நம்ம பார்க்கலாம், அதாவது என்னது, ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவங்க பார்க்கலாம். அதே சமயம் இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாதா அப்படின்றது கிடையாது. ஏன்னா நிறைய காம்படிட்டரே இருந்தாலும் நம்மளால பண்ண முடியும் அப்படின்றது, இதையும் வந்துட்டு பார்த்துட்டு தான் உள்ள இருப்பீங்க. அதாவது வீடியோ ஆரம்பத்தின் முதல் வந்துட்டு 10 to 20 30 வினாடிகள், அதாவது செகண்ட்ஸ் அப்படின்றது, இதை வந்துட்டு ஹூக் டைம்னு சொல்லுவாங்க. அதாவது கோல்டன் டைம். இதுல தான் உங்களுடைய ஆடியன்ஸ் இந்த வீடியோ முழுமையா பார்க்கலாமா அல்லது பாதியிலே கட் பண்ணி இவனுக்கு ஒரு வேலை இல்லை போடா அப்படின்ற மாதிரி போலாமான்றதை பார்ப்பாங்க. ஸோ உங்களுடைய மெயின் டாஸ்க் எங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் ஹூக் அப்படின்றது. இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த கண்டென்ட் ரிலேட்டடா இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வைக்கணும். கிளிக் பைட் வச்சுக்கூடாதீங்க. கண்டென்ட் ரிலேட்டடா இருக்கு பாருங்க. இப்போ வந்து இந்த கண்டென்ட்ல என்ன இருக்கு, 2 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியுமா? ஆமா, 2 லட்ச ரூபா நம்மளால வந்துட்டு சம்பாதிக்க முடியும் தான். ஏன்னா அந்த மாதிரி சம்பாதிக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. 2 லட்சத்துக்கு மேலேயே வந்துட்டு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ நம்ம கண்டென்ட்டை கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நீங்க வில்லேஜ் குக்கிங் சேனல் எடுத்துக்கோங்க, அதுலலாம் பெரிய எஃபர்ட்டே கிடையாது. இப்பதான் அவங்க கேமராலாம் வச்சிருக்காங்க. ஈசல் பிடிச்ச மில்லியன் கணக்கில் வந்து அவங்க முதல் வீடியோ ஈசல் பிடிக்கிற வீடியோ மில்லியன் கணக்கில் அவங்க வந்துட்டு ஏர்ன் பண்ணாங்க. ஸோ அது வியூஸ் சொல்றேன் நான். ஸோ அதுக்கப்புறம் காலப்போக்கில் அவங்க நல்லா வந்துட்டு வீடியோ அதிலே தான் ரெகுலராக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால எந்த சேனலாக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டென்ட்டில் அழகாக ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, உங்கள் ஃபினான்ஷியல் கண்டென்ட் வேற அமௌண்ட் அதிகமாக தான் வரும். ஸோ மற்ற கண்டென்ட்ல வந்துட்டு ஓரளவுக்கு அமௌண்ட் கம்மியாக வரும். ஸோ வந்துட்டு டெக் கண்டென்ட் இந்த மாதிரிலாம் ஓரளவுக்கு கம்மியாக வரும். ஸோ நீங்கள் குக்கிங் சேனல் போட்டு நீங்கள் நல்ல குவாலிட்டியாக கொடுத்தீங்கன்னா, குவாலிட்டினா வந்துட்டு நல்ல சுவாரஸ்யமாக கொடுக்கும் பொழுது அது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ரீச் ஆகும். அதாவது உங்களுக்கு குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட வியூஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் போகிற எஃபர்ட் கம்மியாக இருந்தாலும் வியூஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இதில் நிறையாவும் சம்பாதிக்க முடியும். 2 லட்சம்லாம் சாதாரண விஷயம். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். 4வது விஷயம், அதாவது ஒரு எடிட்டிங் அப்படின்றதுங்க. இப்போ ஒரு வீடியோ வந்துட்டு ஷூட் பண்றோம், உடனே டக்குன்னு வந்து எடிட் பண்ணி போட்டுருமா? ஏன்னா நிறைய பேர் இங்கே தான் வந்து குழம்புறாங்க. வீடியோ எடிட் பண்றது அப்படின்றதுக்கு பயப்படுறாங்க. அதாவது வீடியோ எடிட்டிங்னா முதல்ல வந்துட்டு நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுல எந்த தடுமாற்றமும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சிலர்லாம் என்கிட்ட சொல்றீங்க, என் சேனல் போய் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, அதுல வந்துட்டு எப்படின்னா படிக்கிறாங்க. ஸோ பேசல அவங்க வந்துட்டு இந்த குக்கி, அதாவது ஒரு சிஸ்டம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னன்னா வந்துட்டு அவங்க படிக்கிறது தெளிவா தெரியுது. அப்போ ஆடியன்ஸ் இப்ப இருக்கிற டைம்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குனு இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்ப நானே வந்துட்டு இங்க ஸ்கிரிப்ட் எழுதி தான் வச்சிருக்கிறேன். ஸோ ஏன்னா வந்துட்டு இது வந்து முக்கியமான கண்டென்ட் அப்படின்றதுனால ஸோ நிறைய விஷயங்கள் எழுதி வச்சிருக்கேன். அப்ப நான் பார்த்துட்டு SEO சர்ச் இன்ஜின் சரியான கீவேர்டு மற்றும் ஹேஷ்டாக் பயன்படுத்துவது உங்கள் வீடியோ தேடலில் முதன்மையாக வரும். இது எப்படி இருக்கு? அதுவே வந்துட்டு உங்க வீடியோ நல்ல வியூஸ் போகணும்னா ஸோ SEO அப்படின்றது இருக்கு. அதாவது சர்ச் இன்ஜின் சொல்லுவாங்க.
இது நீங்க கரெக்டா வந்துட்டு உங்களுடைய டைட்டில், தம்ப்நெயில், கண்டென்ட் இது எல்லாத்துக்கும் தகுந்தாற் போல் நீங்க வைக்கும் பொழுது உங்களுடைய வீடியோ சர்ச் பண்ணும் பொழுது முதல் இடத்துல வந்துட்டு நிற்கும். ஸோ இதை மட்டும் நீங்க கரெக்டா பார்த்துக்கணும். இது எப்படி இருக்கு? ஸோ இதுதான் அதை உள்ள பிரசன்டேஷன் பண்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இப்ப நீங்க படிக்கிறத அப்படியே வந்து உங்க ஃப்ரெண்டு சொல்ல மாட்டீங்க. படத்துல பாத்தீங்களா, ஒரு படம் பாக்குறீங்களே, படம் பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்டு அந்த ஹீரோ இங்க நின்னாரு, இங்க நின்ன உடனே அந்த ஹீரோ மனசுக்குள்ள இருந்து அப்படியே ஆத்மார்த்தமா வந்து அவரு இப்படியா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அந்த ஹீரோ அங்க நின்றுட்டே இருந்தாரா, நின்றுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயினி வந்தாங்க, டக்குன்னு அவருக்கு பிடிச்சி போச்சு, ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. இப்படிதானே பேசுவோம். இந்த மாதிரி தான். அதாவது அதை நீங்க படிச்சுதான் அப்படியே ஒப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கஷ்டம். படிச்சது உங்களுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷுவல் கொண்டு வாங்க. விஷுவல் கொண்டு வந்தீங்கன்னா அப்போ நீங்க எப்படி சொல்லணும்னு முடிவு பண்ணிடுங்க. இப்ப நான் இங்க பாக்குறேன்னா, இப்ப நான் இதுல வந்துட்டு பாத்துருவேன் மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்றது, அதாவது ஸ்கிரிப்ட்ல மெயின் என்ன அப்படின்றது பாத்துறேன். பார்த்துட்டு ஓகே இதுதான் டாபிக், அப்ப இதை பத்தி நம்ம பேசலாம். அது மாதிரி. ஸோ அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட் அப்படின்றத போடுங்க. அதுக்கான ஆடியன்ஸ் கம்பல்சரி வருவாங்க. ஏங்க வெறும் வந்துட்டு பேப்பரை நசுக்கிற வீடியோ போடுறாங்க, குக்கிங் சத்தமே இல்லாம வாய்ஸே இல்லாம நிறைய வீடியோஸ் வந்து போடுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன தேவையே கிடையாது. நீங்க பேசணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அப்போ நம்ம ஒரு வீடியோ எடிட்டிங் வந்துட்டு குறைக்கணும் அப்படின்னா தெரிஞ்ச விஷயத்த பேசும்போது எடிட்டிங் குறைஞ்சிரும். ஸோ நீங்க வந்து காசு கொடுத்து கூட எடிட் பண்ண வைக்கலாம். பட் ஆனா அதெல்லாம் இப்போதைக்கு வேண்டான்றேன் நான். ஸோ எடிட் பண்றதுல கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே போல இந்த எங்கேயாவது திக்கிறது, எங்கேயாவது வந்துட்டு வளர்றது, இதெல்லாம் கட் பண்ணி தூக்கிடுங்க. ஸோ வந்துட்டு அது ஓகே ப்ளூஃபர்ஸா இருக்கட்டும் அப்படின்னா நீங்க தனியா வச்சுக்கோங்க. மெயின் கண்டென்ட்ல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸோ அடுத்து இந்த எடிட்டிங்ல வந்துட்டு முக்கியமான விஷயம் அப்படின்றது என்னன்னா பேக்ரவுண்ட் மியூசிக். இப்போ நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இதுல பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுடைய கண்டென்ட்டுக்கு தகுந்தாற் போல் இப்போ நம்ம வந்துட்டு சுறுசுறுப்பான ஒரு கண்டென்ட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நான் வந்துட்டு அப்படியே வச்சா கிடையாது, டக்கு 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 டக்குன்னு அப்படியே வரணும். அந்த ஸ்பீட் இப்போ கிடைக்குது இல்லை, இப்போ பேக்ரவுண்ட்ல ஸ்பீட் கிடைக்குது, அந்த மாதிரி வந்துட்டு வரும். அப்படியானா ஒரு பேக்ரவுண்ட் வந்து மியூசிக் அப்படி தான் செட் பண்ணுங்க. அதுக்குன்னு போயிட்டு ஒரு சினிமா பாட்டை வந்துட்டு சத்தியமா நீ எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி எடுத்து டவுன்லோட் பண்ணி போட்டாதீங்க, காப்பிரைட் கொடுத்துருவாங்க. அதுவும் வந்துட்டு ஹனி அதிகமா போடுறாரு போல, காப்பிரைட் அடிக்கிறாரு போல கேள்விப்பட்டாங்க. சரி ஓகே, அதை விட்டுருங்க. யாரா இருந்தாலும் அவங்க உழைப்பு அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குறாங்கன்னு கிடையாது, அதை யாரும் அந்த படம் ரிலீஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த உரிமை அப்படின்னு போய் இவங்களுக்கு அந்த உரிமை அப்படின்னு வரும். ஸோ இளையராஜா சார்லாம் அடிக்கடி கொடுப்பாரு பாருங்க. ஸோ காப்பிரைட் அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் கொடுப்பாரு, அந்த மாதிரி தான். ஸோ அதனால யூடியூப் லைப்ரரியிலே போயிட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கை ஸ்கோர் பண்ணுங்க. அதாவது மியூசிக் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் மட்டும்தான். பேக்ரவுண்ட்ல நீங்க ஆடியோ லைப்ரரியில போய் எடுக்கிறீங்கன்னா அது உங்களுடைய கண்டென்ட், டோட்டல் கண்டென்ட்டே சுமந்துட்டு போற மாதிரி நீங்க மியூசிக் வந்துட்டு பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுடைய ஸ்கிரிப்ட் தான் அந்த டோட்டல் வீடியோவே எடுத்துட்டு போகணும். உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல வர மியூசிக்கோ அல்லது பாட்டுக்காக பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சிலர் வந்துட்டு இந்த சாமி போட்டோ மட்டும் வச்சு வீடியோ போறீங்க, இல்ல சாமி பேசுற மாதிரி ஏஐட்ட வச்சு வீடியோ போறீங்க, இதெல்லாம் வேணாம். இதெல்லாம் லாங் டேர்ம்ல உங்களுக்கு சொல்யூஷன், அதாவது வந்துட்டு சர்வே பண்ண முடியாது. ஓப்பனாவே சொல்றேன் நான், இப்ப இருக்கிற ஏஐ இதுல லாங் டேர்ம்ல சர்வே பண்ண முடியாது. அதனால தயவு செஞ்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஸோ இதெல்லாம் நிறுத்திட்டு நேரடியா உட்காந்து பேசுங்க. நேரடியா முதல்ல வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, கண்ணாடியை பார்த்து பேச ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. உங்க வீட்டுல வந்துட்டு பாத்ரூம் கண்ணாடியிலோ அல்ல நேரா பார்த்து பேசுங்க. உங்க கண்ணை பார்த்து பேசுங்க. இப்படி பேசுங்க. இப்ப நான் வந்துட்டு கேமரா இங்க இருக்கு, இங்க பார்த்து பேசுறேன். ஸோ இந்த மாதிரி கண்ணை நேரா பார்த்து பேசுங்க. ஆப்போசிட் ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த மாதிரி நினைச்சு பேசுங்க. ஸோ கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அது போல வந்து ஆஃபீஸ்ல கூட சில இடங்கள்ல வந்து சத்தம் போட்டு பேச ஆரம்பிங்க, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். சத்தம் போட்டா என்னடா பண்றா, மச்சான் என்ன பண்ற, இங்க வாங்க வாங்க, என்னடா விஷயம், அந்த மாதிரி லவுடா, என்னடா பண்ற, என்ன விஷயம், கொஞ்சம் லவுடா அந்த மாதிரி வந்து பேச ஆரம்பிங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்கா பழகிக்கும். அதுக்கப்புறம் யூடியூப்ல நம்ம வந்துட்டு சில ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு. 500 சப்ஸ்கிரைபர் எடுத்தா ஃபியூச்சரு, அந்த 90 நாளுக்குள்ள வந்துட்டு ஒரு 3 வீடியோ போடணும். இந்த மாதிரி சில ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு. சூப்பர் தேங்க்ஸ் வந்துட்டு வரும், சூப்பர் சாட் வரும், அப்புறம் லைவ்ல வந்து நமக்கு காசு கொடுக்குறாங்க அந்த மாதிரி வரும், ஷாப்பிங் இது வரும், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அதுக்கடுத்து உங்களுக்கு 3000 ஹவர்ஸ் வந்து வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண அதுல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அப்புறம் 3 மில்லியனுக்கான ஷார்ட் வீடியோ போறது, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது தான் வரும். அதுலேயும் குறிப்பா நமக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகி 1000 சப்ஸ்கிரைபர் வந்தா மட்டும்தான் நம்மளால வந்துட்டு ஆட் மூலியமா சம்பாதிக்க முடியும். யூடியூப்ல இருந்து கிட்டத்தட்ட 90% ஆஃப் ஏர்னிங் வந்துட்டு ஆட்ல இருந்து தான் வருது. ஆடை தான் நீங்க முதல்ல ஃபோக்கஸ் பண்ணும். அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்பான்சர் எல்லாமே அவங்களே ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. அப்புறம் யூடியூப்ல இந்த பிராண்ட் ஆப்ஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க, ஸ்பான்சர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதாங்க இந்த 5 விஷயம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை மட்டும் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. இப்போ போய் உங்களுடைய சேனலை பாருங்க. உங்க சேனல் நீங்க என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத போய் பாருங்க. இதெல்லாம் மாத்திக்கிட்டு, இதெல்லாம் மாத்தினா என் சேனல் அடி வாங்கிருமோ அதெல்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா டாப் 5 7ல இருந்து இர்ஃபான் அவரு போடுற வீடியோல இருந்து இன்னும் நிறைய சேனல் அப்படின்றது நான் பார்த்துருக்கிறேன். சில குக்கிங் சேனல்லாம் ஃபர்ஸ்ட் வேற மாதிரி வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் தம்ப்நெயில்ல டிஃப்ரெண்டா வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ
ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜானரை மொத்தத்தில் எந்த தப்பும் கிடையாது. அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கணும், அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ நானே இத்தனை நாளாக வந்துட்டு இதுவாக தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போதான் நமக்கு ஒரு ஸ்டூடியோ செட்டப் அப்படின்றதுக்குள்ளே வந்திருக்கிறேன் நான். ஓகே கைஸ், ரொம்ப நன்றி இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. இதுக்கு தேவையான கேஜெட்டு முக்கியமான வந்துட்டு ஒரு காம்போ மாதிரி வந்துட்டு கீழே நான் கொடுக்குறேன். ஸோ அதனுடைய செட்டை மட்டும் உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க. ஒரு வீடியோ நல்ல வியூஸ் போகணும் அப்படின்னா ஆடியோ குவாலிட்டி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஆடியோ குவாலிட்டி அப்படின்றது நல்ல கணீர்னு கேட்கணும். ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது கேமரா குவாலிட்டி, அந்த ஆடாம வந்துட்டு ஸ்டாண்ட்ல இருக்கிறது, அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது தான் அடுத்தது எல்லாமே. இது ரெண்டு இருந்தாலே போதும், நீங்க ஈஸியா வீடியோ போட்டுக்கலாம். அப்புறம் லைட் செட்டப்லாம் நல்லா இருந்ததுன்னா, ஒரு லைட் வெளிச்சு இப்போ சன்லைட்லாம் அடிக்குதுன்னா சூப்பரா இருக்கும் குவாலிட்டி. நான் இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு எந்த லைட் செட்டப்புமே பண்ணல. ஸோ பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ லைட் செட்டப் எதுவுமே கிடையாது.